கொன்னுடுவா? ஆமா, கொன்னுடு. அவன் பிரெயின் வாஷ் ஆகவும் மாட்டான், வெங்காயம் விற்க உபயோகப்படவும் மாட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார், பண்ணிடுறேன். சரி. மணிமேகலை கிட்ட கூலி படைக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லை. அப்புறம் எப்படி? ரெண்டுல ஏதோ ஒன்று போய். ஒன்று மணிமேகலை நிறைய பணத்தோட இருக்கணும், இல்ல சாமி பொய் சொல்லணும். எது பொய்? எப்படி சாமியை விசாரிக்கிறது? இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ, என்ன கலா? எங்க இருக்கீங்க பாஸ்கி? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டு உயிரை வாங்குறான். பாஸ்கி, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. வீட்ல இருக்கீங்களா? இல்ல, வெளியில வந்திருக்கேன். நீ வீட்டுக்கிட்ட வந்திருக்கியா? ஆமா, போலீஸோட வந்திருக்கேன். போலீஸா? ஆமா. ஏன் போலீஸோட வந்திருக்க? நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது லஞ்ச் பிரேக்ல பசங்க கிட்ட பேசுவீங்கல்ல? ஆமா. அதுல பிரவீன், நாகராஜ், கோட்டி, ராம்கின்னு 4 பேரை காணோம். அதுக்கு அந்த பசங்க கடைசியா உங்க கூட வந்தாங்களாமே? அந்த பசங்க ஏன் கூட வந்ததை யார் பார்த்தாங்களா? ஒரு பெரியவர் பாத்திருக்காரு. அவரு போலீஸ்ல சொல்லிருக்காரு. போலீஸ் எங்க கிட்ட வந்து உங்களை பத்தி விசாரிச்சாங்க. நான் உங்களை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்போ வருவீங்க? அந்த ஆபீசர் கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷம் குடுக்குறேன். சார், பாஸ்கி. ஹலோ, நான் ஏசிபி மாணிக்கம் பேசுறேன். வணக்கம் சார், நான் பாஸ்கி. என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களாமே? ஆமா, கொஞ்சம் வாங்கல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நான் வெளியூர்ல இருக்கேன். நாளைக்கு வேணா ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? ப்ளீஸ் வாங்க, நோ ப்ராப்ளம். எந்த ஸ்டேஷன் சார்? ஜமால் நகர் ஸ்டேஷன். வந்துடுறேன் சார். ஓகே, இந்தாங்க மேடம், அவர் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் அங்கே வச்சு விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். நான் வரேன் மேடம். தேங்க்யூ. ஹலோ. அவர் போயிட்டாரா? போயிட்டாரு. ஏன் கூடலாம் அந்த பசங்க வரல கலா? நான் சொன்னேங்க, ஆனா அந்த பெரியவரு நீங்க தான் கரெக்டா சொல்றாரு. யார் அவ? பேர் தெரியல, ஆள வேணா காட்டுறேன். வந்து காட்டு, நான் உங்ககிட்ட பேசுறேன். எப்போ வருவீங்க? வீட்டுக்கிட்ட வேணா, தேனாம்பேட்டை சிக்னல்ல உடுப்பி ஹோட்டல் இருக்குல்ல? ஆமா. நீ அங்க வந்துரு. அரை மணி நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். ஓகே. அப்புறம் என்ன? அந்த சாமி கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். நேத்து நீ சொன்ன உடனே பேசிட்டேன். என்ன பேசுனீங்க? நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே கலாதான். அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. என்னன்னு? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான். ஏன்? உங்களை யாரோ கொலை பண்ண போறாங்களாமே. அவன் அப்படி சொன்னானா? ஆமா. செத்து போக போற அவனுக்கு பொண்டாட்டியாக போறதை விட எனக்கு கழுத்தை நீட்டலாமேன்னு கேக்குறான். நீ இப்ப எங்க இருக்க? வீட்டுக்கிட்ட. தானே படிக்க வேண்டாம், நீ உன் வீட்டுக்கு போ. நான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன். நாம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? அவன் ரவுடிங்கிறீங்க, ஜாக்கிரதை. நான் அவனை விட பெரிய ரவுடி. பேசிட்டு வரேன், சரியா? ஓகே. ஓகே, பை. இப்ப பாருங்க, அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான். இதுதான் சாமியை விசாரிக்க சரியான சான்ஸ். போய் நேரடியா மீட் பண்ணுவோம். பாத்தீங்களா, சொன்னல, அவனே தான். ஹலோ பாஸ்கி, இப்ப எங்க இருக்க நீ? என் வீட்டில் இருக்கேன். உன் வீடு எங்க? லேக் ஏரியா. எத்தனாவது தெரு? 5வது தெரு. நம்பரு 14-3. ஏன் கேட்குற? நீ வீட்டில் இரு, நான் 5 நிமிஷத்துல அங்க வரேன். ஹலோ சார்,
அவன் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான் சார். அந்த பசங்க 4 பேரையும் அவன் அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி பாண்டிச்சேரி கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே சார், கூட்டிட்டு போயிடுறேன். பாய். கலா, நீங்களும் உங்க அப்பாவும் ஒரு 2 நாளைக்கு யார் கண்ணிலையும் படாம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க. ஏன் சார்? நான் சொல்றேன், ப்ளீஸ். ஓகே, நான் வரேன். ச்சே, நீங்கள் பெறக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. ச்சே, என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இதோ 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னான். ஏன் உங்களை சந்திக்க பாஸ்கி வரலன்னு தெரியலையே. அவன் பயந்து போய் வேற ஊர்ல வேற டீச்சரை ஏமாத்த போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? இத்தனை நாளா நம்ம 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணலனா அதான அர்த்தம்? இருக்கலாம். ஆனா அந்த பசங்களை எல்லாம் கடத்தி என்ன பண்ணான்னு தெரியலையே. அவனை என்னைக்காவது மடக்கும்ல, அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மழை வர மாதிரி இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஆமாமா, சரி, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். சரி சரி, நான் வந்துடுவேன். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். கலாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. நானே விலகிடுவேன். அது வரைக்கும் அவகிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டாத. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதை சொல்லதான் இவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தியா? இல்ல பின்ன மணிமேகலை என்ன கொல்ல கூலிப்படைய வைக்கல. ஆமா, வைக்கல. பின்ன ஏன் போய் சொன்ன? முதல்ல நான் கூலிப்படையே இல்ல. பின்ன யார் நீ? என்ன கை இழுத்துக்குச்சா? ஆமா, எதனால இது? என்ன காலும் இழுத்துக்குச்சா? ஆமா, என்னடா கொடுத்த? நான் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்துட்டியா? ஆமா, நியூரோ பராலிஸ்னு ஒரு விஷம் மருந்த நீ குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்துட்ட. கொஞ்ச நேரத்துல வாயும் கோணிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநனவும் போயிடும். வீல் சேர்லயே உட்கார்ந்துகிட்டு ஒரே திசையில வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். டேய் டேய், இதுக்கு ஏதாவது மாத்து மருந்து இருந்தா குடுறா. குடுக்குற. நீ உண்மையை சொல்றியா? என்ன உண்மை? ஸ்கூல் பசங்களை கிட்னாப் பண்ணி என்ன பண்ண? என்னடா வாட்ச பாக்குற? இன்னும் 1 நிமிஷத்துல உன் வாய் கோணிக்கும். அதுக்குள்ள நீ ரெமெடி மெடிசனை குடிக்கணும். ரெடியா இருக்க? இரு வர. சீக்கிரம் கொண்டு வாடா, சீக்கிரம் கொண்டு வாடா. வாடா. குடு 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 குடு. இரு இரு இரு. எந்திரச்சா இத கீழ ஊத்தி. வேட 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 வேட. அது நான் குடிக்கலடா. அப்ப உண்மையை சொல்லு. சொல்றியா? ஊத்துமா? நான் சொல்லிறேன். சொல்லு. நான் பார் குரூப்னு ஒரு தீவிரவாத இயக்கத்துல இருக்கேன். எங்க இயக்கத்துல கூலிப்பட கொலைகளை செய்யறதுக்காக ஆளுங்களை சப்ளை பண்றோம்.
சின்ன சின்ன பசங்களா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன். மேற்காசிய நாடுகள்ல 18 வயசுக்கு உட்பட்ட பசங்க கொலை பண்ணா கேஸ் இல்லை, அதனால அவங்கள சப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பசங்களை எல்லாரையும் கடத்தி கூட்டிட்டு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நான் எந்த ஊருக்கு அனுப்புன்னு நினைக்கிறேனோ அங்க அனுப்பு. அவங்கள எல்லாத்துலயும் நல்ல ட்ரைனிங் கொடுப்பேன். கன் ஷாட் எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுப்பேன். தயாரான உடனே அனுப்பிடுவேன். இது ரெமெடி மெடிசன் இல்ல, வெறும் தண்ணி. உன்னை நான் கொலை பண்ண போறதில்ல. நீயா உன் ஆயுசு முடியிற வரைக்கும் வெறும் போன மாதிரி உயிரோட இருக்க. அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஹலோ சார், என்னாச்சு ரகு? வார் குரூப் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி டெல்லியில இருந்து மினிஸ்டர் மூலமா ஃபாரின் எம்பசிக்கு லெட்டர் அனுப்பிட்டாங்களாம் சார். வெரி குட், தேங்க்யூ. சார், அவனை என்ன சார் பண்ண போறோம்? இன்னும் 15 நாள் கழிச்சு இவன் ரோட்ல விழுந்து கிடந்ததா சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். அங்க அவன் ஒரு ஆப்ஜெக்டா இருந்துட்டு போட்டோம். ஓகே? ஓகே சார்.